கழக தலைவர் மாண்பு முதலமைச்சர் அவர்களுடைய 73வது பிறந்த நாளையொட்டி இன்னைக்கு 73 இணையர்களுக்கு உங்களுடைய முன்னிலையில உங்களுடைய இல்ல திருமணத்தை நடத்தி வைப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த திருமணம் மட்டுமல்ல, கழகத்திற்காக உழைத்திருக்கக்கூடிய 76 மகளிருக்கு இன்னைக்கு இருசக்கர வாகனங்களையும் நம்முடைய அமைச்சர் திரு சேகர்பாபு அவர்கள் வழங்கியிருக்கின்றார். அதற்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுகள். மிக மிக முக்கியமான நிகழ்ச்சி. கழக தலைவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு நடக்கின்ற முதல் நிகழ்ச்சி. நம்முடைய அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் தலைவருடைய பிறந்த நாளை சிறப்பாக நடத்துவார். அதில் இன்னைக்கு தொடக்கமே மிகச் சிறப்பான ஒரு மகிழ்ச்சியான திருமண நிகழ்ச்சியாக நடத்தி காட்டிருக்கிறார். அதற்கு சேகர்பாபு அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். அண்ணன் சேகர்பாபு அவர்களை அறநிலையத்துறை அமைச்சரா இல்ல அன்பு நிலையத்துறை அமைச்சரா அப்படின்னு அடிக்கடி கேட்பதுண்டு, அந்த சந்தேகம் வருவதுண்டு. அதையெல்லாம் மீண்டும் நிரூபிக்கின்ற வகையில் இன்னைக்கு 73 ஜோடிகளுக்கு சிறப்பான வகையில் இந்த திருமணத்தை நடத்தி வச்சிருக்கிறார். அரசியலாக இருக்கட்டும், ஆன்மீகமா இருக்கட்டும், இரண்டிலுமே அண்ணன் சேகர்பாபு அவர்கள் மிகச்சிறப்பாக செயல்பட்டு வருபவர். அதனால்தான் தலைவர் அவர்கள் அவரை அடிக்கடி சேகர்பாபு அல்ல, நீ செயல்பாபு என்று புகழ்ந்து பேசுவார். இன்றைக்கு அவருடைய தொகுதியில் மட்டுமல்ல, அவருடைய மாவட்டத்தில் மட்டுமல்ல, இன்று அவருடைய துறையில, அறநிலையத்துறையில பல்வேறு சாதனைகளை, ஏராளமான சாதனைகளை செஞ்சு வந்துட்டு இருக்கிறார். இந்த 5 வருஷத்துல மட்டும் நம்முடைய அரசு சார்பாக 5000 கோயில்களுக்கு குடமுழக்கு நடத்தப்பட்டிருக்கிறது. எந்த ஆட்சியிலும் செய்யாத சாதனை. கிட்டத்தட்ட 9000 கோடி மதிப்பிலான கோயில் நிலங்கள் மீட்கப்பட்டிருக்கு. துறை சார்பாக 3000 திருமணங்களை அண்ணன் அவர்கள் நடத்தி வச்சிருக்கிறார். இப்படி அவருடைய பல்வேறு சாதனைகளை நான் இன்றைக்கு அடுக்கிக் கொண்டே போகலாம். அரசியல் பணியாக இருக்கட்டும், கட்சி பணியாக இருக்கட்டும், மக்கள் பணியாக இருக்கட்டும், எப்பொழுதுமே மக்களோடு மக்களாக கனெக்டடாக இருக்கக்கூடிய ஒரு மாவட்ட செயலாளர் தான் அண்ணன் சேகர்பாபு அவர்கள். கொரோனா காலமாக இருந்தாலும் சரி, மழை வெள்ளம் மாதிரி பேரிடர் காலமாக இருந்தாலும் சரி, களத்தில் இறங்கி என்றைக்கும் மக்களோடு நின்று மக்களுக்கு தேவையான உதவிகளை உடனுக்குடன் செஞ்சு கொடுப்பவர் அண்ணன் திரு சேகர்பாபு அவர்கள். ஏழை எளிய மக்களுக்கு, மாணவர்களுக்கு, மாணவிகளுக்கு பயிற்சி வகுப்புகள், கல்வி மட்டுமல்ல, மகளிருக்கு வேலை வாய்ப்பு வருகின்ற திறன் பயிற்சி, இப்படி பல்வேறு விஷயங்களை அவர் செய்து வருகின்றார். இன்றைக்கு தலைவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு மட்டுமல்ல, தீபாவளி, பொங்கல், ரம்ஜான், கிறிஸ்துமஸ், இப்படி எல்லா பண்டிகையும் மக்களுக்கு பயன்படுகிற மாதிரி அதை மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்யக்கூடியவர் அன்பண்ணன் திரு சேகர்பாபு அவர்கள். அதோடைய தொடர்ச்சிக்காக இன்னைக்கு கழகத்திற்காக உழைத்த 76 மகளிருக்கு 2 வீலரும் கொடுத்திருக்கின்றார். இங்க இருக்கக்கூடிய புதுமண இணையர்கள், தம்பதிகள், அவங்களுடைய உறவினர்கள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், உங்களுடைய முகத்துல எல்லாம் இன்னைக்கு அவ்வளவு மகிழ்ச்சி இருக்கு. நான் கலைவாணர் அரங்கத்தில் எத்தனையோ நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறேன். ஆனா இப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியான ஒரு கூட்டத்தை நான் இதுவரைக்கும் கலைவாணர் அரங்கத்தில் இதுவரைக்கும் பார்த்ததே கிடையாது. உங்களை நிறைய பேர் 90s கிட்ஸ் இருப்பீங்க, கீழே இல்ல மேடையில் இருப்பாங்க, நிச்சயம் நம்புறேன். அவர் உட்கார்ந்தோன்னு என்னுடைய பக்கத்துல இருக்க 2 தம்பதிகளுக்கு தாலி எடுத்து கொடுக்கும்போது கேட்டேன், முகத்துல கூடுதல் மகிழ்ச்சி இருந்தது. டவுட் வந்துச்சு. கேட்டேன், என்ன தம்பி, காதல் திருமணமா இல்ல அரேஞ்ச் மேரேஜான்னு கேட்டோன்னே ஒரு பையன் சொன்னாப்புல, அண்ணா காதல் திருமணம் தான் அப்படின்னாப்புல. நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கா, எத்தனை வருஷம் லவ் அப்படின்னு கேட்டேன். 2.5 வருஷம் கஷ்டப்பட்டிருக்கனே அப்படின்னு சொன்னாப்புல. அது ஒரு இன்னொரு தம்பதியும் கேட்டேன், என்னம்மா காதல் திருமணமா அரேஞ்ச் மேரேஜா என்ன அப்படின்னா, இல்லைன்னா காதல் திருமணம் இப்போ அரேஞ்ச் மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த மேடையில பாதிக்கு மேற்பட்டோர் காதல் திருமணமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். காதல் திருமணம் கை தூக்குங்க. கிட்டத்தட்ட 90% 100% இங்க காதல் திருமணம் தான். கூடுதல் மகிழ்ச்சியான எனக்கும் காதல் திருமணம் தான்.
காதல் திருமணம் இருக்கிறது ரொம்ப கஷ்டமான திருமணம். முதல்ல காதலன் காதலியவோ இல்ல காதலன்ட்டையோ காதலை சொல்லணும். அதுக்கு பெரிய தைரியம் வேணும். அதுக்கு நம்மளை தயார்படுத்திட்டு சொன்னோன்னே ஐ லவ் யூ டு நம்ம இவ்வளவு ஈஸியா சொல்லிடுறோம். அதுக்கப்புறம் ஒருத்தர் ஒத்துக்க வைக்கணும், இம்ப்ரெஸ் பண்ணணும், அவங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும், நடந்துக்கிற மாதிரி நடிக்கணும். நான் உங்களுக்கு சொல்லல. அதன் பிறகு கஷ்டப்பட்டு சம்மதத்தை வாங்கினாலும் அப்புறம் பொண்ணுடைய அப்பா அம்மாவா இல்ல பையனுடைய அப்பா அம்மா அவங்களுடைய சம்மதத்தை வாங்கணும். அதற்கு ரொம்ப நேரம் ஆகும், ரொம்ப காலம் ஆகும், வருஷ கணக்காகும் அவங்களுடைய நம்பிக்கையை பெறுவதற்கு. அதன் பிறகு அவங்க சம்மதிச்சாலும் குடும்பத்தில இருந்து புதுசா ஒருத்தன் வருவான். பையனோட பெரியப்பா, பொண்ணோட மாமா, பொண்ணோட முறை பையன், அப்படி அவங்களையெல்லாம் சமாளிக்கணும். அப்படியெல்லாம் இவ்வளவு பெரிய தடங்களை எல்லாம் கடந்து இன்னைக்கு இவ்வளவு இணையர்கள் இன்னைக்கு திருமணத்துக்கு வந்து நம்முடைய சேகர் பாபன் அவர்கள் நடத்தி வச்சிருக்கிறாங்க. நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோட இன்னைக்கு மகிழ்ச்சியோடு எப்படி இருந்திருக்கீங்களோ, இணையர்களா எப்படி இணைஞ்சிருக்கீங்களோ, நீங்க மட்டும் இல்ல வந்திருக்கக்கூடிய உங்களுடைய உற்றார் உறவினர்கள், பெற்றோர்கள் அவங்களும் இன்னைக்கு மகிழ்ச்சியா அமர்ந்திருக்கிறாங்க. இதே போல எப்பொழுதுமே இதே மகிழ்ச்சியோடு இந்த இணையர்கள் இருக்க வேண்டும் என்று நான் வாழ்த்திக் கொண்டு, உங்களுக்கு மிகப்பெரிய அட்வைஸ் எல்லாம் நான் சொல்ல போறதில்லை. ஏற்கனவே 3 வருஷம் கஷ்டப்பட்டிருக்கீங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்கும். ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து, எதுக்கு விட்டு கொடுக்கணுமோ அதுக்கு மட்டும் விட்டு கொடுத்து, எதுக்கு உரிமைகளை விட்டு கொடுக்க கூடாதோ அதற்கு தைரியமா சண்டை போட்டு அந்த உரிமையை விட்டு கொடுக்காம தன்மானத்தோடு சுயமரியாதையோடு ஒவ்வொருத்தரும் நீங்க உங்களுடைய வாழ்க்கையை அமைச்சு கொள்ள வேண்டும். வந்திருக்கக்கூடிய உங்க அத்தனை பேருக்கும் ஒரே ஒரு வேண்டுகோள் தான். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள், கழக தலைவர் அவர்கள் ஒரே ஒரு வேண்டுகோள் தான் வைப்பாங்க. எந்த திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொண்டாலும் நானும் அதே வேண்டுகோள் தான். உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, அதற்கு அழகான ஒரு தமிழ் பெயரை நீங்கள் சூட்ட வேண்டும் என்று கூறிக்கொண்டு, அண்ணன் சேகர் பாபு அவருடைய இந்த மக்கள் பணி, கழக பணி மேன்மேலும் தொடர வேண்டும் என்று கூறிக்கொண்டு, எனக்கு இந்த வாய்ப்பை அளித்ததற்கு மீண்டும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் இந்த காதலர்களை பார்த்தவுடன் அவருடைய மலரும் நினைவுக்கே அவர் சென்றிருக்கிறார். எனவே அவருக்கும் நம்முடைய பாராட்டுகளை நம்ம இந்த நேரத்தில் சொல்லுகிறோம். இஷ்டப்பட்டு காதலித்து விட்டு சம்மதத்திற்காக கஷ்டப்படுபவர்களை இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் மகிழ்ச்சியாக இணைத்து வைத்திருக்கிறது. இந்த 73 இணை தம்பதியர்களும் நகமும் சதையும் போல, பாலும் சுவையும் போல, மலரும் மனமும் போல, கழக கொடியினுடைய கருப்பும் சிவப்பும் போல இணை பிரியாமல் வாழ வேண்டும் என்று வாழ்த்திய நம்முடைய துணை முதலமைச்சர் அவருக்கு நம்முடைய நன்றிகளையும் வணக்கங்களையும் கூறி, இணையர்களுக்கு இப்போது திருமண பரிசு வழங்குவதற்காக நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்கள் இப்போது பரிசு வழங்கிக் கொண்டிருக்கிறார், வழங்குவதற்காக தயாராகிறார். நான் அப்பவே இந்த இணையர்களை பார்த்து, என்ன எல்லாம் சிரிச்ச முகமா இருக்கிறாங்களே, ரொம்ப நல்ல அந்யோன்யமா பேசிக்கிறாங்களேன்னு எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. இப்ப நம்ம துணை முதலமைச்சர் கேட்ட பிறகுதான் தெரியுது, இம்புட்டு பேரும் காதலிச்சுட்டு வந்துதான் இங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க அப்படிங்கிறது. பரவாயில்லையா, முன்ன பின்ன அறிமுகம் இல்லாதவங்க இவ்வளவு அந்யோன்யமா பேசிக்கிறாங்களேன்னு பார்த்தேன். காதலித்தவர்களை இன்றைக்கு கரம் பிடிக்க வைத்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை முதலமைச்சர், நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் இப்பொழுது இணையர்களுக்கு மனமகிழ்ச்சியோடு திருமண பரிசு வழங்குகிறார். அப்படி வரிசையில வந்து அழகா அவருடைய பொற்கரங்கள்ல பரிசை வாங்கிட்டு மீண்டும் உங்களுடைய இருக்கைக்கு போறாங்க, உங்களுடைய இருக்கையிலே சென்று அமருமாறு கேட்டுக்கொள்கிறோம். திருமணம் முடிச்ச உடனே பரிசு வாங்குறது எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி பாத்தீங்களா? உங்களுக்கு கிடைத்திருப்பது ஒரு காதல் பரிசு. அந்த காதல் பரிசோடு சேர்த்து துணை முதலமைச்சர் அவர்களுடைய கரங்களாலும் பரிசு பெறுகிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் எவ்வளவு பெரிய பாக்கியசாலிகள் என்று நான் மேடையிலே இருக்கக்கூடியவர்களை பார்க்கிறேன். இப்போ மேடைக்கு முன்பாக அமர்ந்திருக்கக்கூடிய உங்க அத்தனை பேருடைய மைண்ட் வாய்ஸ் என்ன தெரியுமா? பேசாம இப்ப கல்யாணம் பண்ணிருக்கலாமே ஐயா,
அவசரப்பட்டு பல வருஷத்துக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணிட்டுமேன்னு நீங்க ஃபீல் பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்க. கவலைப்படாதீங்க. உங்களுடைய உறவு, உங்களுடைய நட்பு, அவர்கள் நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்களுடைய ஆசீர்வாதத்தோடும் அவருடைய மனமகிழ்ச்சியான பரிசோடும் இன்றைக்கு அவர்கள் மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய மகிழ்ச்சியே உங்களுக்கு கிடைத்த மகிழ்ச்சி தான். இப்போது பரிசுகளை பெற்று மகிழ்ச்சியோடு உங்களுடைய இருக்கைக்கு நீங்கள் சென்று அமருமாறு வாழ்த்துக்கள்மா.